பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்டார் சினிமா தயாரிப்பில் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கொம்புசிவி. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், தார்னிகா மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், இந்த திரைப்படத்தில் முனிஷ்காந்த், காளிதாஸ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதைகளம் மிக அருமையான ஒரு கதைகளத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளிவர இருக்கிறது. இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச், ட்ரெய்லரு எல்லாமே வெளியிட போகிறாங்க. அந்த தகவல் வெளியாகி உள்ளது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த கொம்புசிவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது உசிலம்பட்டி அங்கே நடக்கிற சில அணைக்கட்டில் உள்ள பிரச்சனையை தான், 1996 நடக்கிற பிரச்சனையை தான் கதையை மையமாக வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இயக்குனர் பொன்ராம் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் அந்த படத்தோட கதை என்னன்னு எல்லாருமே நிறைய எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதில் நடக்கும் சில அசம்பாவித சம்பவங்கள், சில த்ரில்லிங்கான விஷயங்கள், சில கலக்கலான காமெடியான விஷயங்களெல்லாம் உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்குமே பொதுவாக மிக அருமையான ஒரு தைரியமான ஒரு உசிலம்பட்டியை எடுத்த திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுத்துருக்குது. அந்த உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, கம்பம், மதுரை, அதை சுற்றி எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வரலாறே இருக்குது. இன்று வரலாறு சொல்லும் அளவுக்கு பல திரைப்படங்கள் இருக்கிறது. சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கொம்புசிவி திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு சொல்லும் அளவுக்கு கலக்கலான ஒரு காமெடி கலந்த நகைச்சுவை திரைப்படமாக எடுக்கப்படும். இந்த திரைப்படத்தோட ஷூட்டை பொறுத்த வரைக்குமே மிக ஒரு அற்புதமான இடங்களில், இயற்கை சார்ந்த இடங்களில் தான் நேச்சுரலாக எடுத்திருக்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தென்மலை அந்த மலைப்பகுதியில் எடுக்கப்படும் ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸி ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக ஃபைட் சீன் தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த செவுத்தில் ஏறி அந்த லெக் வெயிட் அந்த அப்படியே சுழட்டி அடிக்கிற ஒரு சீனு, இவரை பொறுத்த வரைக்குமே அப்படியே முண்டி அந்த காலை தூக்கி அடிக்கிற அந்த சீன் வந்து ஒரு முரட்டுத்தனமான அந்த ஹைட்டும் வெயிட்டுக்கும் அந்த திரைப்படத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட பணிவு நிறைவுபடுத்த உடனே இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் கொண்டாடினாங்க. பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிலாம் எடுத்துருக்கிறாங்க. அதில் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு, அதில் இடையில வர ஃபைட் சீனு எல்லாமே அங்கே தான் எடுக்கப்பட்டு அங்கே உள்ள தொழிலாளிகளுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கியிருக்கிறாரு. கேப்டனோட விட்டு போன அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அந்த சாப்பாடுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் பாருங்கள், தக்காளி சாதம், புளி சாதம் இப்போ பொறாமைக்கு நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் கேப்டன் எப்படி கறி விருந்து போட்டாரோ டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே, அதுபோலவே சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்கள் அனைவரையும் அழைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இன்று உலகளவில் பேசப்படும் அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிரபலமாக நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த பணிவு, அந்த பண்பாடு தான் வேணும். இந்த கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொன்ராம் அவர்கள் பல வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் மகன் மற்றும் வருத்தப்படாத வாலிப சங்கம், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வச்சு இயக்கியிருக்கிறாரு. கிராமத்து சார்ந்த கதைகளை மிக துல்லியமாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குநர்களை பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்கள் மிக அற்புதமாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அவர் தான். ஏன்னா மண்வாசனை சார்ந்த திரைப்படங்களை எடுத்து கொடுக்கக்கூடியவர், மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அளவுக்கு திரைப்படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பொன்ராம் அவர்கள். சண்முக பாண்டியனை வச்சு இந்த திரைப்படம் இயக்கணுங்கும் போது அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் தான் ஹைட்டு வெயிட்டும். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன், கேப்டன், சத்யராஜ் போன்ற பல நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள ஹைட்டு வெயிட்டு அந்த கதாபாத்திரத்திற்கு கரெக்டாக நடிக்கக்கூடிய அளவுக்கு துல்லியமாக நடிப்பாங்க. அதே மாதிரி தான் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த கிராமத்து சார்ந்த கதைகளை பொறுத்த வரைக்குமே பொதுவாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே தூக்கி வேலுக்கம்போட தான் வருவாங்க. அந்த மாதிரி சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய அமைஞ்சிருக்கு. அதோட பொறுத்த வரைக்குமே படத்தோட கதைகள் வெளிவரும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் சாப்பாடு கொடுத்து இத்தனை பேருக்கு பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே பண்ண ஒரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்குமே பொதுவாக அந்த இடத்துல தான் நமது சண்முக பாண்டியன் அவரோட திரைப்படங்களோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், மற்ற ப்ரெஸ் மீட்டு, ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, சில இடங்களை பொறுத்த வரைக்குமே அந்த வடபழனியில் பக்கத்தில் தான் அவரோட வீடு. அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடியோவும் பக்கத்தில் நிறைய இருக்குது. ஏவிஏ ஸ்டூடியோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் அங்கே வச்சு இந்த படப்பிடிப்போட நிறைவடைந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு இப்போ வெளியிட போகிறாங்க. இந்த வாரத்தில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு கன்ஃபார்மாக வெளியாயிரும்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு, அதற்கடுத்து இந்த அடுத்த கட்டமாக இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்லாம் நடத்துவாங்க. இந்த படத்தோட டேட்டு வெளியில் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் என்பது கொண்டாடுவாங்க. ஏன்னா
படைத்தலைவனை எப்படி கொண்டாடினாங்களோ அதுபோல் கொம்பு சீவி திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாடல் நல்லா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த திரைப்படத்தோட பாடல் வரிகள் மியூசிக்லாம் நல்லா கொடுத்துருக்கிறாரு. கதையோட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்க்கும்போது சில ஃபோட்டோலாம் வெளியிடுவார். சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று அந்த படத்தோட போஸ்ட்ரு மற்றும் அந்த படத்தோட ஒரு குளோபல் வீடியோவும் வெளியிட்டாங்க. பார்க்கறதுக்கே அருமையாக இருந்தது. அந்த ஸ்டண்டு தாங்க, அந்த ஸ்டண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி பண்ணுவாரோ அப்படியே முண்டி நெஞ்சில் போய் அடிக்கிற அந்த சீனு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு சின்ன குளோபல் வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் பார்த்து மிக மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. ஏன்னா கொம்பு சீவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் அடுத்த கட்ட எப்படி படம் நடிக்க போகிறாரு, அடுத்த திரைப்படத்தில் எப்படி இருக்கும், மக்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 10 வருஷங்கள் விட்டுட்டாரு திரைப்படத்தில் இருந்து. ஆனால் இந்த திரைப்படத்தில் கண்டினியூஸாக இப்போ நடிக்கிறாரு. இப்போ அடுத்த திரைப்படத்திற்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறாரு. கொம்பு சீவியை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருக்கும். ஆனால் படைத்தலைவனில் தாடியும் அந்த முடி இருந்தது. இந்த திரைப்படத்தில் தாடி இருக்காது. முறுக்கு மீசையோட அந்த கெட்டப் சேஞ்சில் நல்லா நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள். இந்த திரைப்படத்தோட பணிவு நிறைவடைந்த உடனே எல்லோரும் கும்பலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வெளியிட்டாங்க. இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் வெளியிட்டாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னே இந்த படத்தோட இது நிறைவடைஞ்சிருன்னு சொல்லி அன்னைக்கு வெளியிட்டாங்க. அதற்கடுத்து படைத்தலைவன் திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த படத்தோட நிறைவடைந்த உடனே அங்கே சாப்பாடுலாம் வழங்கி அவங்களுக்கு துணி எல்லாமே உடையெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறாரு. அவங்க நிறைய பேர் பேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நமக்கு அமைகிறது. படைத்தலைவன் திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து கொம்பு சீவி திரைப்படம் திரைக்கு வருகிறது. ரசிகரோட எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த கொம்பு சீவி திரைப்படம் மண் சார்ந்த தேனி, கம்பம் மற்றும் உசலம்பெட்டியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அனைத்துமே வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுபோல இந்த கொம்பு சீவி திரைப்படமும் அங்கு எடுக்கப்பட்ட மண்வாசனை திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் வந்து சக்கப்போடு போட்டு வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். வசூலையும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு தரமான ஒரு சம்பவம் இந்த திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்களில் மோதுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட மோதினாலும் சந்தோஷம்தான். மிக ஒரு அருமையான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கும். ஏன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்து அவர் பையனும் அவர் கூட மோதி ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் அதோட சின்ன ஒரு கடுகளவு சிரிச்சாக்குள்ளே நமக்கு ஒரு சந்தோஷம் அல்லவா. அந்த அளவுக்கு நமது கொம்பு சீவி திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொம்பு சீவி திரைப்படத்தோட அப்டேட் உங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறேன். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லரு மற்றும் இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்லாம் இங்கே நடத்துவாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். கொம்பு சீவி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியிடுவதாக சில தகவல் விதியாக டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 14ன்னு சொன்னாங்க. அந்த டயத்தில் வெளிவந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். கொம்பு சீவி ட்ரெய்லருக்காண்டி காத்திருக்கும் ரசிகர்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ